4 விஷயங்கள் வீடுகளிலே கடுமையான பரக்கத்தை தரும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த 4மே பெரும்பான்மையாக நம்ம வீடுகளில் இல்லாத முன்னால் இருந்த ஒன்று. அந்த 4ஐயும் நாம் கவனிக்க ஆரம்பித்தால் நபியவர்களின் சொல்லின் அடிப்படையில் பரக்கத்துகள் வீடுகளில் அதிகமாகிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அதிநவீனமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பெரும்பான்மையாக அறிவியல் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் பல பழமையான மார்க்கம் வரவேற்ற விஷயங்களை வீடுகளில் இருந்து அகற்றிவிட்டோம். 4 விஷயங்கள் உங்களின் வீடுகளில் இருந்தால் கடுமையான பரக்கத்தை அது தரும் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை காண முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், அர்பஅத்துன் ஃபித்தாரி ஃபீஹின்னல் பரக்கா. 4 விஷயங்கள் வீடுகளில் இருப்பது பரக்கத் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4 விஷயங்கள் இப்பொழுது பெரும்பான்மையாக நம்மின் வீடுகளில் இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். நபி அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், அஷாத்து ஃபித்தாரி பரக்கா. வீடுகளில் ஆடுகள் இருப்பது பரக்கத்தான விஷயம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடுகளிலே ஆடுகள் இருக்க வேண்டும். அன்னைக்கெல்லாம் வீடுகளில் ஆடு இருந்துச்சு. இன்னைக்கு அதற்கான சூழல்கள் வீடுகளில் பெரும்பான்மையாக இல்லை. குர்பானியின் ஆடுகளை வாங்கினாலே அதை 1 வாரம் 10 நாள் அல்லது 1 மாதங்கள் பராமரிப்பதற்கு கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி அவர்களின் ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வீடுகளில் ஆடு இருப்பது பரக்கத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்க முடிகிறது, 1 ஆடு இருப்பது பரக்கத், 2 ஆடு இருப்பது 2 பரக்கத் என்றெல்லாம் நபி அவர்கள் ஆட்டை பரக்கத்திற்கான பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பிராணியாக சொல்லி தந்தார்கள். பாருங்களேன், நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை வளர்த்தினார்கள். அல்லாஹ் கேட்டான், உங்கள் கரங்களில் இருப்பது என்ன மூசா, வலதுகரத்தில் இருப்பது என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், அதை நாட்டிற்கான இலைதலைகளை பறித்து போடுவதற்கான குச்சி என்பதாக நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னதை குர்ஆன் பேசுகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவயதிலே ஆடுகளை அவர்கள் மேய்த்திருக்கிறார்கள். நபிமார்களின் சூழல்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களின் சூழல்களோடு ஆடுகள் இருந்திருக்கிறது. ஆக நான் சொல்ல வருவது, உங்களின் வீடுகளில் பரக்கத்து வேண்டுமானால் முடிந்தவரை வீடுகளில் ஆடு வளர்ப்பதற்கான சூழல்கள் இருந்தால் ஒரு ஆட்டை வளர்க்க முயற்சி செய்யுங்கள். காரணம், பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான், அதற்கான சூழல்களை அல்லாஹ் சரியாக்கி விடுவான். அல்லது ஆடுகளை வளர்ப்பதற்கான சூழல் வெளியில் இருக்கிறது என்றால், அல்லது வேறு ஏதேனும் சூழலில் ஆட்டோடு உங்களின் தொடர்புகளை அமைத்துக் கொள்ள முடியும் என்று இருந்தால் ஆடுகளை நீங்கள் வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அல்லாஹ் ஆட்டை கொண்டு நிரப்பமான பரக்கத்தை தருகிறான். மட்டுமல்ல, நிறைய பிரயோஜனங்கள் ஆடுகளை கொண்டு இருக்கிறது என்பது நாம் அறிந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நபி அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள், வத்தீகு ஃபித்தாரி பரக்கா. வீடுகளில் கோழி இருப்பது பரக்கத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக சேவல், கோழிகள் எல்லாம் வீடுகளில் வளர்க்கப்படுவது பரக்கத். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்புத்தீக், நீங்கள் சேவலை திட்டாதீர்கள், காரணம் அது மக்களை தொழுகைக்கு எழுப்புகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி அவர்கள் ஒரு கோழி, ஒரு சேவலின் சப்தத்தை தொழுகைக்கு எழுப்புவதற்கான அழைப்பு என்று நமக்கு சொல்லி தந்தார்கள் என்றால், அந்த கோழி, அந்த சேவல் நம்மின் இல்லங்களில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்ல வருகிறேன். ஆரம்பங்களில் எல்லாம் எல்லா வீடுகளிலும் பெரும்பான்மையாக இருந்த ஒரு விஷயம் அது. கறிக்கடைகள்ல கறி வாங்குற சூழலை விட தன்னுடைய வீடுகளில், நம்முடைய காலங்கள் அல்ல, நம்முடைய பெற்றோர்களின் காலங்களில் இது இருந்திருக்கும். பெற்றோர்களிடத்தில் கேட்டால் தெரியும், கடைகளில் இருந்து மாமிசங்களை அவர்கள் வாங்குவது ஆக குறைவு. வீடுகளில் உண்டான அந்த கோழி, சேவல்களை அறுத்து அவர்கள் புசித்து வந்தது நம்மின் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம். ஆக வீடுகளில் கோழி வளர்ப்பது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை. சின்ன இடம் இருந்தாலும் தாராளமாக வளர்த்தலாம். வீடுகளில் கோழியை வளர்ப்பது பரக்கத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், வீடுகளில் மாவு அரைப்பதற்காக உண்டான எல்லா சூழல்களையும் கையினால் அரைக்கும் ஆட்டாங்கள், அம்மிக்கல் போன்றவைகள் வீடுகளில் இருப்பது பரக்கத் என்றார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இப்பொழுது நாம் அறிவியலில் முன்னேறி விட்டோம், நம்முடைய வீடுகளில் உண்டான உபகரணங்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டது என்ற அடிப்படையில் எல்லாமே இன்னைக்கு அதிநவீனமான பொருட்களை பயன்படுத்துகிறோம். எல்லாமே அதுவே செஞ்சு முடிச்சிருதுங்கிற மாதிரி. அந்த பொருட்கள் வந்த பிறகுதான் நம்முடைய உடல்களில் பிற பிரச்சனைகள், சுகரும் பிரஷரும் பல பிரச்சனைகள் இன்று உடல் அளவில் மக்களுக்கு ஏற்பட்டது உடல் உழைப்புகள் குறைந்ததின் அடிப்படையில் தான். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கையினால் அரைத்து
ஆட்டுவதாக மாவாட்டுவதாக இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் சட்னிக்காக தேங்காய்கள் போன்ற பொருட்களை அரைப்பதாக இருந்தாலும் நாம் நம்முடைய கரங்களில் அரைப்பது, அதற்கான பொருட்களை அம்மிக்கல் ஆட்டாங்கலை வீட்டில் வைப்பது பரக்கத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருவது, உங்களின் வீடுகளில் நீங்கள் மிக்சி கிரைண்டரை பயன்படுத்தினாலும் நபி அவர்களின் சொல் இருக்கிற காரணத்தினால் பரக்கத்திற்காகவாவது நீங்கள் வீட்டிலே பொருட்களை அரைக்கும்படியான ஒரு அம்மிக்கல்லோ ஆட்டாங்கல்லோ பழைய வீடுகளில் நிச்சயமாக இருக்கும், அல்லது சில வீடுகளில் இன்றும் பயன்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் தூக்கி அதை எரிந்திருக்கிறார்கள். பலர்கள் வீடுகளை மாற்றும் பொழுது அதை வீடுகளில் கழிக்கப்பட வேண்டிய பொருட்களில் கழித்து விட்டார்கள். அப்படி இருக்க உங்களின் வீடுகளில் நீங்கள் வெறுமனே அந்த பொருட்களை வைப்பதாவது பரக்கத் என்று நான் சொல்ல வருகிறேன். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை வீடுகளில் இருப்பது பரக்கத் என்று சொல்லி தந்தார்கள். வீடுகளில் வைத்துக் கொள்ளுங்கள். அம்மிக்கல் இருக்கு, ஆட்டாங்கல் இருக்குன்னா பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, வீடுகளில் வைப்பதாவது பரக்கத். மட்டுமல்ல, முடிந்தால் அதை பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று நான் பதிவு செய்ய வருகிறேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நான்காவதாக சொல்லித் தருகிறார்கள், வீடுகளில் நெருப்பை பற்ற வைக்கும் பொருள் இருப்பது. அதாவது தீப்பெட்டி அல்ல, லைட்ரு மாதிரி உண்டான ஒரு பொருள். அதாவது நெருப்புகளை இப்படி உரசி பத்த வைக்கும் பொருள் இருக்கிறது அல்லவா, ஆக மொத்தம் நெருப்பை பத்த வைக்கும் ஒரு பொருள். கத்தாஹத் என்று சொன்னால் நெருப்பை உருவாக்கும் ஒரு பொருள். அதுவும் வீடுகளில் இருப்பது பரக்கத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் அடிப்படையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி இருப்பார்கள். நபி அவர்கள் சொன்ன இந்த 4 விஷயங்கள், வீடுகளில் ஆடுகள் இருப்பது, வீடுகளில் கோழிகள் இருப்பது, வீடுகளில் கையால் அரைக்கிற அம்மிக்கல் ஆட்டாங்கள் இருப்பது, வீடுகளில் நாம் அடுப்பை பத்த வைப்பதற்கான பொருளை வைப்பதெல்லாம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வீடுகளில் பரக்கத்தை சேர்க்கக்கூடியது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக எப்படியெல்லாம் வீடுகளில் பரக்கத்தை சேர்க்க வேண்டும் என்று ஒரு பக்கம் ஓடி சம்பாதிக்கக்கூடிய நாம் இது போன்ற சில விஷயங்களை எடுத்து நம்முடைய வாழ்விலை நடைமுறைப்படுத்துவது பரக்கத்தை தருகிறது என்று சொன்னால், அதை எடுத்து நடப்பது நம்மை எந்த விதத்திலும் நஷ்டமடைய செய்யாது. அல்லாஹ் நம்மின் வாழ்வை பரக்கத்தானதாக ஆக்குவானாக, வீடுகளில் பரக்கத்தை நிரப்பமாக தருவானாக, எல்லா விதமான முசீபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து எல்லா ஹைரையும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.